வணக்கம் மக்களே, பரமக்குடியிலிருந்து உங்கள் பொறியாளன் நவாப் ஷரீப். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு பெட்ரூமுக்கு தேவையான எலக்ட்ரிக் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது கட்டுமானம் பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கெங்கே வாலில் என்னென்ன பாயிண்ட் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். ஸோ பிளாஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் உடச்சி பண்ணால் சரியாக வராது. ஸோ பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு பெட்ரூமுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாமா? கதவை திறந்தோடனே லெஃப்ட் சைடில் உடனே திறந்தோடனே அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அது 12 மாடல். அதில் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சாக்கெட்டு சுவிட்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். சீலிங்கில் ஒரு சென்டரில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். 3 வாலில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 சீலிங்கில் வந்து 4 ஸ்பாட் லைட்டு, சீலிங்கில் ஒரு ஃபேனு. அது இல்லாமல் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷனுக்கு நேராக பார்த்திங்கன்னா பெட் போர்டில் வந்து நம்ம வந்து 2 சுவிட்ச் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டில் படுத்துக்கிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இது 8 மாடலு. இதில் பார்த்திங்கன்னா ஏசி ட்ரிப்பர் இங்கே இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளக் பாயிண்ட் வரும், 3 பின் ப்ளக் பாயிண்ட் வரும், ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் வரும், ஃபேனு, லைட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பெட் போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இது 8 மாடல். ஒரு பெட்ரூமுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது போதுமானது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.